எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கார்த்திகா. ஸோ இந்த vlogல என்னோட மேக்கப் டியூட்டோரியல் தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு நைட் வந்து நான் ஒரு ரிசப்ஷன் போறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ரெடி ஆக போறேன். இதுதான் வந்து என்னோட ஃபேஸ், ஆக்சுவல் ஃபேஸ் இதுதான். மேக்கப் போடாம என்னோட ஃபேஸ் இப்படி இருக்கு. ஸோ சன்லைட்டும் கொஞ்சம் வரனால கொஞ்சம் கிளியரா சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன போட போறேன் அப்படின்னா, முக்கியமான விஷயம், நம்ம வந்துட்டு ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் லைட்டா லிப் பாம் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் மாய்ஸ்சரைசர் போட போறேன். ஸோ நான் ரெகுலரா வேற மாய்ஸ்சரைசர் போடுவேன், பட் இன்னைக்கு வந்து இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, மேக்கப் போடும்போது மட்டும் நான் இது லாங் லாஸ்டிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்றேன். இது வந்து நியூட்ரிஜெனா அப்படின்ற ஒரு பிராண்டு. சூப்பரா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஷைனாவும் இருக்கும். ஸோ நான் இப்ப போட்டு காட்டுறேன். நிறைய கூட நீங்க போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. பாத்தீங்களா, லைட் அப்படியே அந்த சன்லைட் படும்போது என் ஃபேஸ் எப்படி இருக்கு. அப்படியே பேக்ல போனா கொஞ்சம் வந்து பிளாக் அடிக்கும் இல்ல. ஸோ அதனால இப்படி சன்லைட்லேயே போட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும். ஸோ நல்லா உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து எடுத்து மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்படியே ஃபேஸ்ல நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு லாங் லாஸ்டிக்கா இருக்கும் மேக்கப். ஸோ இதுதான் பேஸ், எப்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பாருங்களேன், இதை பார்த்தாலே ஒரு ஷைனா இருக்கும். ஸோ வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அது வந்து பேபி லிப்ஸு, மெபிலைனோடது. ஸோ சூப்பரா இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டா நமக்கு வந்து கலரும் கொடுக்கும். ஸோ நம்ம எப்படி ஸ்கின் ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்றோமோ அதே மாதிரி லிப்ஸையும் நம்ம மாய்ஸ்சர் பண்ணணும். ஸோ அதுக்காக லிப் பாம் கண்டிப்பா நீங்க போட்டீங்கன்னா, லிப்ஸ்டிக் போடும்போது உங்களுக்கு லிப்ஸ் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. பிளம்மோட சன்ஸ்கிரீன் தான் நான் யூஸ் பண்றேன். இது வந்து ரைஸ் இருக்குல்ல, ரைஸ் வாட்டர்ல வந்துட்டு பண்ணது. அதனால வந்து நம்ம ஸ்கின்னுக்கு சூப்பரா இருக்கும், நல்லா வந்துட்டு பிளெண்ட் ஆயிரும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ நிறையவே நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து வெயில்ல போனாலும் சன்லைட்ல போனாலும் சரி, நம்ம வந்து போகலனாலும் நைட்டு டிராவல் பண்ணாலுமே சரி, இல்லை நைட் ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே சரி, நம்ம வந்துட்டு சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக போடணும். வீட்டில் இருந்தாலுமே நீங்கள் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் உங்கள் ஸ்கின் வந்து டேன் ஆகாது. அதனால சன்ஸ்கிரீன் எப்போதுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சன்லைட்ல போனாலும் சரி, போகலனாலும் சரி, எப்போதுமே மாய்ஸ்சரைசர் மாதிரி நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து டேன் ஆகிறதுக்கு. இப்போ நான் வந்து சன்ஸ்கிரீன் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்கின்னோட பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, என்னோட ஸ்கின்ல வந்துட்டு ஒயிட் பேச்சஸ்லாம் தெரியவே தெரியாது, சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போட போறேன். இது வந்து PAC பேக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதோட HD ஃபவுண்டேஷன். இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கும் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப வந்து போட மாட்டேன். ஸோ வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ப்ரஷ் கிடையாது ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ அதனால நான் வந்து கையிலேயே வந்து போட்டுக்கிறேன். ப்ரஷ்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்லாம். பட் நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல இப்போதைக்கு. இப்படி மெதுவாக வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கன்சீல் பண்ணிக்க போகிறேன். என்னோட இங்கே அண்டர் ஐ இருக்குது எனக்கு. இப்போ வந்து சன்லைட்னால தெரியல, பட் அப்படியே பின்னாடி போனோம் அப்படின்னா லைட்டாக தெரியுதா. ஸோ இது வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் கலர் கரெக்டரும் யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹைட் ஆகும். அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நான் அது ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டும் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். வந்து ப்ரோ கன்சீலர், அந்த இது என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இங்கே மட்டும் இதில் ப்ரஷ் மாதிரி வந்துடும் அழகாக. ஸோ நீங்கள் இங்கே மட்டும் போட்டு அழகாக ஹைட் பண்ணிக்கலாம். அகைன் ப்ரஷ் இல்லாதனால நான் வந்து கையிலேயே டேப் பண்ணி இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து மார்ஸ் ப்ரோ பேலட் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து 2 பிளாக் கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் அவ்வளோவா நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் வந்துட்டு இந்த ப்ரஷ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐப்ரோஸ்க்கு. ஐப்ரோஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்னோட ஐப்ரோ எப்படி இருக்கு, நான் அது போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, என்னோட ஃபேஸோட லுக்கே வந்து சேஞ்ச் பண்ணிடும். கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்துட்டு
பண்ணிட்டு கடைசியில் இங்கே கொஞ்சமாக பண்ணீங்க அப்படின்னா இப்படி நேச்சுரலாக தெரியும். நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே மேக்கப் போட்டது வந்து அப்படியே தெரிஞ்சிடும். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேல வந்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நான் போட்டு காட்டுறேன். ஸோ இங்கெல்லாம் நான் டச் பண்ணவே இல்லை. வெயிட் ஐப்ரோஸ் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி இந்த இது ப்ரஷ் இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் லைட்டாக ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே இருக்காது. நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக கீழெல்லாம் வந்து பட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு நீங்கள் அப்படியே எக்ஸ்ட்ராஸ்லாம் வைப் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஷேப் வந்து கிடைச்சிடும். ஐ ஷேடோ போட்டு போகிறேன். ஸோ வந்து கலர் பாரோட ஐ ஷேடோ இது வந்து என் தங்கச்சி என் பர்த்டேக்காக கொடுத்துருந்தா. இப்போ வந்து நம்ம ரிசப்ஷன் போகிறனால கொஞ்சம் கிளிட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். பேஸாக நான் வந்து இதை போட்டு போகிறேன். இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லா அழகாக தெரியும். கேமராவில் போக மாட்டேன். இங்கே மட்டும் பாதியா லாக்மேயோட ஐலைனர் போட போகிறேன். ஸோ இந்த பிராண்ட் தான் எனக்கு வந்து செட் ஆகுது. மற்ற எது போட்டாலும் கண்ணில் வந்து ஒரே எரிச்சலாக இருக்கும். உங்கள் யாருக்காவது ஐப்ரோஸோ இல்லை வந்து ஐலைனர் ஏதாவது போடும்போது ஆன்னு போடுவீங்களா? எனக்கு அந்த மாதிரி ஆகும். ஆனால் நான் இப்போ வீடியோக்காக எவ்வளோ கான்ஷியஸாக நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதுக்கும் இந்த ஐஸ்க்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி குட்டி மிரர் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா க்ளோஸ்அப்பில் நம்ம வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு அந்த பெரிய மிரரில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தட் ஐ யூஸ் திஸ். ஸோ ஐலைனர் போட்டேன். இன்கேஸ் ஐலைனர் போடும்போது மேலே ஏதாவது ஒட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்போவே துடைக்கக்கூடாது. துடைச்சிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து அதை அப்படியே விட்டுடணும். காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாது. யூஸ்ஃபுல் டிப்ஸ். ஐலைனருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு காஜல். மை ஃபேவரட் காஜல் லாக்மேயோட ஐகானிக் காஜல். இந்த காஜல் மட்டும்தான் எனக்கு செட் ஆகுது. மற்ற எது போட்டாலும் கொஞ்சம் இரிட்டேஷனாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இதுதான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அகைன் இந்த வீடியோவில் நான் சொல்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஸ்கின்னுக்கு எனக்கு எது நல்லா இருக்கு, ரொம்ப வருஷமாக உழைக்குதோ அந்த நாலேஜை தான் நான் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுவுமே ஃபோர்ஸபிள் கிடையாது. நீங்கள் இதுதான் வாங்கணும்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்னோட கசின்ஸ்லாம் கூட எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணி கேட்டிருக்கா, இந்த மாதிரி நீ போடுற ஸ்கின் கேரு உன்னோட மேக்கப் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லு, நீ எப்படி போடுற, என்ன பிராண்ட் வந்து யூஸ் பண்ணலாம், எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, நான் வந்து ஜீரோ நாலேஜ்ல இருக்கேன் சொல்லிட்டு நிறைய வாட்டி வந்து டிஎம் பண்ணியிருக்கா. நான் அவளுக்கு வந்து ரிப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு நான் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா இந்த வீடியோ அவளுக்காக தான். அவ பேர் வந்து சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. கலர் பொட்டு நான் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். இந்த பேரே வந்து அழிஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய பென்சில் குறைஞ்சிருச்சு, அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து லிப் லைனர். உங்களோட லிப்ஸை வந்துட்டு அப்படியே அழகாக டிஃபைன் பண்ணும். இந்த லிப் லைனர் போட்டுட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு லிப்ஸ் கிடைக்கும். லாக்மே ஃபாரெவர் மேட் ஷேட் பார்த்தீங்கன்னா 08 நியூ ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கலர் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம எல்லா ட்ரெஸ்க்குமே போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதான் என்னோட ஃபைனல் லுக். நான் அதுக்கப்புறம் அக்சசரிஸ்லாம் போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதோட நான் இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி vlogs வந்து உங்களுக்கு வேணும், மேக்கப் டுட்டோரியல் ஆர் வந்து ஹேர் ஸ்டைல், ஸ்கின் கேர் அதான் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்க. ஸோ இதோட நான் இந்த vlog முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. There's hope in your hand. Move on. It's just the beginning, my friend. Be strong, so we can try again. Likes make blind you. The crowd is
know this world is